सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरारे தேவைப்படுறது அப்படின்னு ஆச்சு. இப்ப மைத்ரேயி கிட்ட வரும். யாஜ்ஞவல்க்யர் மைத்ரேயிக்கு நவாரே பத்துஷ்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஸ்துகாமாய பதிப்பிரியோ பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சா ஒரு 10-12 சொல்லிட்டு நமக்கு பிரியமான வஸ்துக்கள் எல்லாம் ஒன்னா எடுத்து இவர் பக்கத்துல அவர் தான் இருக்கார். அதனால முதல்ல பத்துஷ்காமாயான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பத்தி அடுத்தாவது பாரிய பிரியமானவா இருக்கா அப்படின்னு சொன்னா அது என்ன காரணத்தாலே அப்படின்னு ஒரு விசேஷத்துலேயே வந்து நவாரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு ஒரு உபதேசம் பண்ணிடும். அப்புறம்தான் ஆத்மாவாரே திருஷ்டவிய ஸ்ரோதவியாக சிரவணம் மனநம் நிதிஷா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த முதல்ல வரிசையா சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்ப இவ்வளவு தூரம் சொல்றாரு, என்ன சொல்றார், இருக்கா சொல்றார் அப்படிங்கிறது யோஜனை பண்ணுவோம். அதுல என்ன சொல்றாருன்னு நம்ம வரிய பார்ப்போம். நவா அரே பத்து காமாய பதி பிரியோ பவதி பதி பிரியோ பவதி கஸ்யாக ஒரு பாரியாயாக வருவது. பதி பதியான பிரியமானவனாக யாருக்கு? மனைவிக்கு. அப்படித்தானே சொல்லலாம். ஏன் மனைவிக்கு கர்த்தாவுக்கு பிரியமானவனாக இருக்கான் கருத்து தெரியுது. அப்படிதான் இருக்கு லோகத்துல தெரியுது. பிரசித்தமா அவகா பிரியகா பதிஹி கர்த்தா அவரத்துல பதிக்கு பிரியகான ஒரு பேர் கொடுத்து இல்லையா? பிரியகா அப்படின்னு பதியா பதி சொல்லுவான், பிரியா அப்படின்னு மனைவியை சொல்லுவான் அப்படின்னு அவரத்துல வருது. இது பேரு தான் அந்த பிரியம் மாத்திரை நிஜமாக பிரீத்திக்கு விஷயமா ஒரு மனைவிக்கு அவருடைய கணவன் வந்து பிரீத்திக்கு விஷயமா இருக்கான் அப்படிங்கிறது அவன் அனுபவத்துல தெரியுது. இப்ப யாஜ்ஞவல்க்யர் அங்க என்ன சொல்ற அதுதான் தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி இதை சொல்லணும்னு சொல்லல. ஏன் அந்த பதி அந்த மனைவிக்கு பிரியமானவனாக இருக்கிறான்? அது லோகத்துல நம்ம பார்த்தோம்னா பொதுவான ஒரு விஷயத்துக்கு பார்ப்போம். எது நமக்கு பிரியமாக அத்தனை பேரும் பார்க்கலாம். அவளுக்கு ஒவ்வொரு விஷயம் நமக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுப்பாரு. அது ஏன் பிரியமா இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த எல்லா இடத்துலயுமே அது மூலமாக இவாளுக்கு ஒரு லாபம். இதை பார்க்கலாம். எது இவாளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கோ அந்த வஸ்து மூலமாக இவாளுக்கு ஒரு லாபம் வருதா வருதாங்கிற விஷயம் இல்லை. லாபம் வருதுன்னு அவன் நினைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அது வந்து இவாளுக்கு பிரியமா இது ரொம்ப சக்தி இது நமக்கு ரொம்ப உபயோகமாச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா உடனே அதுல பிரீதி வருது. அப்படிதானே வருது. அப்போ ஒரு பத்னிக்கு அந்த பத்தியானவர் பிரியமாக இருக்கான்னு சொன்னா பத்னிக்கு அந்த அவன் மூலமாக எத்தனையோ லாபங்கள் இருக்கு, அத்தனை பிரயோஜனம் இருக்கு. அதனாலதான் அவன் பிரியமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மாற்றி சொல்லப்படும். அதுதான் சொன்னா நவாரே பத்துக்காமாய பத்தி பிரயோகம் சொன்னாலே உங்களுக்கு வெளிக்காது. ஆரிய பத்திக்கு வந்து பல விதமா உபயோகப்படுறான். இதன் மூலமாக அந்த பர்த்தாவுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கிறது, நிறைய லாபங்கள் ஏற்படும். அந்த சந்தேகம் இல்லை. இந்த பாரியைக்கு அந்த பர்த்தாவானவன் பிரியமாக இருக்கிறதுக்கு காரணம் இவள் மூலமாக அந்த பர்த்தாவுக்கு பிரயோஜனம் ஏற்படுறது இல்லை, அதுக்காக பிரியமானவன் இல்லை. அவன் மூலமாக இவருக்கு இந்த பாரியைக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுனாலதான் அவன் பிரியமானவனாக இருக்கான் அப்படிங்கிறத அடிச்சு சொல்றதுக்கு புத்திரன் விஷயத்துல பிதாவுக்கு ரொம்ப பிரீத்தி இருக்கு, ரொம்ப பிரியமானவன் பையன் அப்படின்னு அவனுக்காக அவன் சேர்க்கறது எல்லாம் பண்ணான். அவனுக்கு என்ன வேணுமோ அதுக்காக இவன் பிரயத்தனம் பண்ணான். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா புத்திரனுக்கு ஒரு நல்லது வரணும் அப்படின்னு சொல்லிப்பான். புத்திரனுக்கு ஒரு நல்லதுக்காக நான் அவளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான். அது வாஸ்தவமான உள்ள நோக்கி பார்த்தா முடியாது.
அவன் மூலமா தனக்கு லாபம் அவன் அவன் நமக்கு ஒரு விபரீதம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா சரி பண்றதுக்கு எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி பார்ப்பான். கடைசியில முடியவே முடியாது தீர்மானம் ஆயிடுச்சுன்னா பண்ணது கூட வேஸ்ட் அவன் நினைப்பானா இல்லையா? அப்படி நடக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சு, அவனுக்காக இவன் ஒரு வேலை செய்யறான்னா அவன் மூலமா தனக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறான். அந்த லாபம் இல்லாம இவனால ஒண்ணும் பண்ணவே முடியாது. வாசஸ்பதி மிஸ்ரட்ட கேட்டா அவன் இன்னும் கூட கொஞ்சம் மேல எடுத்துட்டு போயிடுறான். இந்த வாத்தியார் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார், பாடம் சொல்லிக்கிறார். சிஷ்யாலாம் அந்த வாத்தியாரிடத்துல ரொம்ப மரியாதையா இருக்கா, அவருக்கு சுஷ்ரூஷை எல்லாம் பண்றான், நிறைய அவருக்கு வேண்டிய இதெல்லாம் உபகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிஷ்யாவே இந்த மாதிரி அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா காரணம் இருக்கு. அப்பதான் நமக்கு உபதேசம் பண்ணுவார், அப்பதான் பாடம் சொல்லி கொடுப்பாரு. ஏன் பாடம் சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அங்க ஒரு பாவனை எனக்கு அவர் மூலமா ஒரு பிரயோஜனம் வேண்டியிருக்காங்க. அவர் சொன்னது அந்த பிரயோஜனம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, இங்க அவர்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமும் மரியாதையா இருக்கிறவா சரி நம்ம காரியம் ஆச்சு போவோம் அப்படின்னு சொல்லி போறதும் உண்டு. அந்த மாதிரியே இருக்கு. அதுக்கு மேல அப்படியே உண்டு. சில பேர் எப்படி நினைப்பா, சில பேர் அதுக்கப்புறமும் மரியாதையோட இருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா அங்கேயும் ஒரு காரணம் இருக்கு. இந்த குரு பக்தியானது எனக்கு கடைசி வரை வேணும், உபயோகப்படும். அது மூலமாக நமக்கு பர ஜென்ம பரலோகத்துல உபயோகப்படுங்கிறதுனால வாழ்க்கை இந்த குரு பக்தியோட இருப்பான், அப்படி இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, சில பேர் ரொம்ப கருணைய உள்ளம் கொண்டவாளாக இருந்து யாராவது கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னா இவ உடனே அங்க போய் உதவறா, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க அவ மூலமா தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெரிய உதவி அவ பண்றா. இந்த மாதிரியும் ஜனங்களை நம்ம பார்க்க முடியாது. அவ ரொம்ப சக்தின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இந்த இடத்துல இவாளுடைய பிரவൃத்தி இருக்கே, பரதுக்க பிரகாண இச்சா, அவளுடைய துக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுட்டு இவ உபகாரம் பண்றாரு. அதான் நம்ம மகான்னு சொல்லுவோம். இப்ப இவாள் பண்ற அந்த காரணத்துக்கு இங்க சுவார்த்தம் ஏதாவது இருக்கா? நம்ம லோகத்தினுடைய திருஷ்டியில பார்த்தா அங்க ஒண்ணும் பார்க்கணும், அது ரொம்ப உசத்தின்னு சொல்லலாம், அது சந்தேகமே. ஆனா சாஸ்திரத்துடைய திருஷ்டியில பார்க்கறது ஆத்மஸ்துராமாயத்தம் அது எப்படின்னு கேட்டா அங்க வர்ணிக்கிற இந்த மாதிரி சில பேர் காலிஸ்டால இருக்கிறவாள் சமயமே அவளுடைய மனசு இருக்கே ரொம்ப கோமலமான, ரொம்ப மிருதுவான, தன்னுடைய துக்கத்தை அடுத்தவானுடைய துக்கத்தை பார்க்கறச்சே அது கஷ்டப்படும், பார்க்க முடியாது. இதை நம்ம அனுபவிச்சு பார்க்கலாம். பல விஷயங்களை நம்ம பார்க்கவே முடியல, பார்க்க நம்ம மனசு கஷ்டப்படுறது அப்படின்னு ஏன் அப்ப ஏன் அந்த மாதிரி கஷ்டப்படுறது அப்படின்னா நம்மளுடைய மனசு கஷ்டப்படுறது அப்படின்னா அதுக்கு உண்டான சில மனசுகள் இருக்கும். அது ஒரே பாஷான கதையுமா இருக்கும், அது வேற விஷயம். கருணை உள்ளம் கொண்டவாள் இருக்காரு, அவளுடைய மனசு இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்க்கவே முடியாது. பார்த்தா அதை விட ஜாஸ்தி இது கஷ்டப்படும். அவ கஷ்டப்படுறதுக்கு மேல இந்த கருணை உள்ளம் உள்ளவங்க இருக்காங்க, இவன் கஷ்டப்படுவான், அவங்க சிரமப்படுறாங்க சொல்லி வருவான் இல்லையா? அது வாசம் தானே. அப்ப அப்படி இருக்கிறச்ச இவன் ஏன் உபகாரம் பண்ணி அவனுடைய துக்கத்தை நிறுத்தி பண்றதுக்கு பிரயத்தனம் பண்றான்னு சொன்னா தன்னுடைய துக்கத்தை ஒரு போக்கிவிட. அவன் கஷ்டப்பட்டுட்டே இருந்தான்னா அதை பார்த்து அதை நினைச்சு இவன் தான் கஷ்டப்பட்டு இருக்கான். சரி, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவோம், நம்ம கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்காக. அப்ப அங்க பார்த்தாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு அதனால என்ன சொல்றார், எந்த காரியம் பண்ணாலும் சரி அந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு சுவாசம் இருக்கு. அது இல்லாம ஒரு காரியம் பண்றது ஒரு தனக்குன்னு ஒரு பிரயோஜனம் இல்லாட்டா ஒண்ணுமே சரி, ஒரு பிரவൃத்தியும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இங்க பார்த்தாலும் அப்படியே சாப்பிட்டாங்க. அது சரி, இதை போய் இங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? மைத்ரேயிக்கு ஆத்மாவை உபதேசம் பண்றதுக்கு நீ என்ன பாடம் பண்ணாலும் தன்னுடைய லாபத்தை மனசுல வச்சிருந்தா பண்ற அப்படின்னு சொல்லி இருக்காது. இதனால என்ன லாபம்? இத உபதேசம் பண்ணி என்ன லாபம் நமக்கு ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா மைத்ரேயிக்கு புரிய வைக்கணும். இப்ப மற்ற விஷயம் எனக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த வஸ்து
நமக்கு உபயோகப்படுறதாக இருக்குங்கிறதுனாலே சொல்லிட்டா இதை நம்ம கெட்டியா புரிஞ்சுட்டோமானா ஒரு சமயம் அந்த வஸ்து நமக்கு விபரீதமான பலத்தை கொடுத்ததே ஆனால் அப்படியாகும். ஒரு வஸ்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நமக்கு ரொம்ப அனுகூலமா இருந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காலம் வச்சு அதுவே விபரீத பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது சுகமா துக்கமா ரெண்டுமே இடத்துல என்னன்னே சொல்ல முடியாது. ஒரு சமயம் ஒரு சமயத்தை பார்த்தா அது நமக்கு சுகமா இருக்கும், ஒரு பக்கத்துல பார்த்தா அது துக்கமா இருக்கும். அது என்ன தேதி கேட்டா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரீதியில பாக்குறச்ச நாம எதை பிரியம்னு நினைக்கிறோமோ அது பிரியம் இல்லை. நமக்கு அனுகூலமா இருக்குங்கிறதுனால நமக்கு பிரியமே சொல்ல, நமக்கு அதே பிரதிகூலமாக ஆகும் போது அப்பிரியமாயிடும். அது மாத்திரம் எனக்கு அனுகூலமா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அதை பிரியம்னு நினைக்காம போனேன்னு வச்சு அதுக்காக நான் நினைக்கல, அது அவ்வளவு பெரிய ஒரு வசதியான விஷயம், அதுக்காக பிரியமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போனேன்னா எனக்கு எப்படி இது பிரியமானதாக இருக்கோ அதே மாதிரி அவ்வளவு பேருக்கும் பிரியமாக இருக்காங்க. ஆனா ஒரே மகாத்மா ஒருத்தருக்கு ரொம்ப பிரியமானவாளா இருக்கா, இன்னொருத்தருக்கு பார்த்தா ஒண்ணும் பிடிக்கல, அவர் மேல ஆசையே வரல, உதாசீனமா இருக்கா. இன்னொருத்தர் பார்த்தா வாழ்க்கை வேஷம் கொண்டவாளா கூட இருக்கா. இப்படின்னா நம்ம லோகத்தை பார்க்கணும். அப்பனா அந்த வஸ்துடைய சுவாவத்தை வச்சு அது பிரியமாகறதோ அப்பிரியமாகறதோன்னு சொல்றதுக்கு இல்லவே இல்லை. ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காததாக இருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிச்சதாக இருக்கு. அப்ப அந்த வஸ்துவோடைய பிரியத்துவம் அப்பிரியத்துவம் ஒண்ணுமே இல்லை. அது பிரியமாகணும்னு சொன்னா அதனால நமக்கு லாபம் அப்படிங்கிறது அந்த ஆத்மாவுக்கு நேர்ந்து வரக்கூடிய ஒரு லாபத்தை வச்சுதான் அந்த ஆத்மாவுக்கு அதை பிரியம்னு நாம சொல்றோம். தனக்கு உபயோகம் இல்லைன்னு சொன்னா அது உதாரணமா இருக்கா, இடத்துல பண்ணு சொன்னா அப்படி இப்படிதான் வச்சுருந்தாங்க. இந்த 3 இடத்துலயுமே ஆத்மாவை வச்சுதான் நாம பேச முடியாது. இதான் சொன்னா ஆத்மோபாதிக்கம் பிரியத்துவம். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது உபயோகம் இல்லை அதனால எனக்கு பிடிக்கல, எனக்கு உபயோகமானது அதனால வச்சிருக்கேன் அதான் மாத்து அப்படின்னு சொல்றாங்க. எனக்குன்னு ஒண்ணு சொல்றானோ இல்லையோ, அப்ப அந்த நான்கிறது அது அது நிஜமான பிரியம்னு காண்பிக்கிறேன். இதெல்லாம் ஔபாதிகம் பிரியம். ஔபாதிகம்னு சொன்னா சுவாபாவிகம் எதுன்னு விஷயம். இந்த ஸ்படிகம் இருக்கு, இதை பல கலர்ல தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன கலர்ல ஒரு வஸ்து இருக்கோ அதே கலர்ல இது தெரியும். அப்படின்னா இது ஔபாதிகம். இது சௌபாத்திரியன்னு சொன்னா அந்த சவுப்பு பின்னாடி அதை நான் எடுத்துட்டேன்னா இது போயிடும் இல்லையா. அப்போ நிஜமாக சௌபா இருக்கிறது என்ன ஸ்படிகம் இல்லை, அந்த இன்னொரு வஸ்து தான். சுவாபாவிகமாக அந்த கலர் கொண்டது அந்த வஸ்துதான்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ எனக்கு பிரியமானது சுவாபாவிகமான பிரியம் இல்லை, என்னை வச்சுதான் நான் அதை பிரியம்னு சொல்றேன். எனக்கு உபயோகப்படுறதுங்கிறதுக்காக தான் அதை பிரியம்னு சொல்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டா அப்போ நான் தான் நிஜமான எனக்கு. அப்ப என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இது நிஜமான பிரியம். இது இன்னொருத்தருக்காக எனக்கு தெரியவில்லை, இன்னொரு காரணத்துக்காக தெரியவில்லை. இது சொல்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். நம்ம பிரயோஜனம்னு ஒண்ணு சொல்றோமே, இந்த பிரயோஜனம் நிஜ பிரயோஜனம் எதுன்னு கேட்டா சாஸ்திரக்காரால் அதுக்கு ஒரு நிரூபணம் பண்ணிட்டு போகலாம். நம்ம லோகத்துல நாமளே கூட இதை அனுசந்தானம் பண்ணி பார்க்கணும். நம்ம எத்தனையோ நமக்கு இதை உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி சாமானெல்லாம் வாங்கி வச்சுக்கோம். ஏன் அந்த சாமானம் உபயோகப்படுத்தினா படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வாங்குறோம். அதனால என்ன உபயோகம் வருது அப்படின்னு கேட்டா அந்த உபயோகத்தை நம்ம மனசுல வாங்கிக்கணும். அந்த உபயோகம் இருக்கா நமக்கு அப்படின்னு கேட்டா அதனால நமக்கு ஒரு சௌக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த சௌக்கியம் நமக்கு எதுக்காக நம்ம கேட்கறதே கிடையாது. வேற எதை கேட்டாலும் ஏன் அது எதுக்காக, இதனால எனக்கு கடைசியில இந்த மாதிரி உபயோகப்பட்டு இந்த உபயோகத்தால் எனக்கு ஒரு சௌக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சௌக்கியம் எதுக்காக அப்படின்னு நம்ம ஏதாவது விசாரிக்கிறோமோ, நம்ம ஏன் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு விசாரிக்கிறாமா? இல்லை. ஏன்னு கேட்டா இந்த சௌக்கியம் அதுதான் கடைசி பிரயோஜனமாக இருக்கு. அதுக்கு பிரயோஜனத்தை நம்மளுடைய சுபாவம் கேட்கறது இல்லை, எதிர்பார்க்காது. எதுக்காக நம்ம சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. சௌக்கியமா இருக்கணும் அது ஆசைப்படும். இதுதான் பிரயோஜனம், சௌக்கியமா இருக்கிறது தான் பிரயோஜனம். இந்த சௌக்கியம்னு சொல்றேன் பாருங்க, இதுதான் ஆனந்தம். இந்த ஆனந்தமாக நாம எதை நினைச்சுக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு பிரியமா தோணும்.
இந்த ஆனந்தத்தையே கூட நம்ம ஆனந்தம் நினைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இல்லாதத நம்ம ஆனந்தம்னு நமக்கு நினைச்சுட்டோம்னா உடனே அது நமக்கு மிக ஆனந்தம், அது ரொம்ப வசதி, அதுதான் எனக்கு பிரியம்னு பிரீதி கொள்ளும். அப்ப என்னாச்சு, நிஜமான ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. எங்கேயுமே ஆனந்தமே இல்லை, இவனா சும்மா நினைச்சுக்கிறதாங்கிறது இல்லை. நிஜமான ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆனந்தத்தை வச்சு அதனுடைய பிரதிபலிப்பு ஏற்படுறதுனாலே மற்றது நமக்கு ஆனந்தமாக தோன்றுகிறது. அதனால அது ஆனந்தத்துக்கு சாதனமாக தோன்றுகிறது. அதை வச்சு அது பிரியமாக நம்ம இதை கொண்டு போறோம். அப்படி கொண்டு போகச்ச ஒரு கேள்வி வரும். இந்த ஜபா குசுமம் இருக்க ஒரு சிவப்பான புஷ்பம், இது பக்கத்துல இருந்தால் இந்த ஸ்பட்டிகமானது சிவப்பாக தெரியும். அது பக்கத்துல இருந்தா சிவப்பா தான் தெரியும். அது திடீர்னு கருப்பா தெரியும், அப்படிதான் தெரியும். அதே மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஆனந்தம் பிரதிபலிக்கிற காரணத்தினாலே ஒரு வஸ்து நமக்கு பிரியமாக ஆகிறது அப்படின்னு வச்சிருந்தோம்னா, அதே வஸ்து ஒரு காலம் மாறி அதுக்கப்புறம் பார்க்கறச்சு அது அப்பிரியமாக ஏன் ஆகணும்? அது அப்பிரியமாகிறது. அதே வஸ்து பிரியமானது ஒரு வருஷம் முன்னாடி பிரியமானது இப்ப பிரியமானதாக இல்லை அப்படின்னு ஆறுது. அது எப்படி மாறும்? ஆத்மஸ்வரூபம் அதே ஆத்மஸ்வரூபம் தானே. அந்த ஆனந்தமா இருக்கிறதும் அதே வித்தியாசம் இல்லையே அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மஸ்வரூபம் நேரடியாக அந்த வஸ்துவில பிரதிபலிக்கிறது இல்லை. எப்பவுமே ஆத்மஸ்வரூபமானது நம்மளுடைய அந்தःகரணத்தினுடைய விருத்திகளை விட்டுட்டு வெளி விஷயத்துல நேரடியாக பிரதிபலிக்கிறது கிடையாது. விருத்தி துவாராதான் அங்க போகும். அதான் அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரிய பாஷ்யக்காரெல்லாம் என்ன சொல்றான்னு சொன்னா, அத்தியாசத்துக்கு ஒரு கிரமத்தை கொடுத்துருக்காங்க. கிரமத்தை கொடுத்து முதல்ல அந்தःகரணத்துல அத்தியாசம், ஆதித்யாவ பிரதமஹா அத்தியாசம், அப்புறம் அந்த அந்தःகரணம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய இந்திரியங்கள், இந்த ஸ்தூல சரீரம், இதுல எல்லாம் அத்தியாசம், இதெல்லாம் நான் தெரியாது. அதுக்கப்புறம் இதோட சம்பந்தப்பட்ட புத்திரம், இதோட புத்திரம், யுத்தம், போக்குவரத்து எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையானதா இருக்கு. அதுல பிரீதி வந்துடும். அப்ப இப்படி பார்க்கறதுக்கு உலகம் கூட அதோட சம்பந்தப்பட்டது. என் பையனுக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, பையன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஆனா அவனுக்கு வேண்டியவனா இருக்கிறதுனால அவனும் எனக்கு பிரீதிக்கு விஷயமா, அவனோட அவன் அப்பாச்சே, அவனுடைய சம்பந்தப்பட்டவனா இருக்க, அதனால அவன் எனக்கு பிரியம். இப்படியே போயிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் போகணுங்கிறது அது அந்த இடத்துல நாம கணக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி போகும். இது எல்லாமே இது அந்தःகரணம்னு நம்ம ஒண்ணு வச்சுட்டு இருக்கோமே, இதனுடைய விருத்திய துவாரமாக வச்சிருந்து அங்க போய் பிரதிபலிக்கிறது ஆரம்பிச்சுக்கிறது. இந்த அந்தःகரணத்துல அவனை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அந்தःகரண விருத்தி ஆத்மாவுடைய ஆனந்தாம்சத்தை அங்க பிரதிபலிக்க விடாது. அப்போ அது அப்பிரியமாயிடும். ஒரு வருஷம் நமக்கு பிரியமாக இருந்துட்டே இருந்தது, இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு நம்ம எழுத பண்ணாம இதே நம்ம ஆனந்தம் தான் அங்க பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றது. அதே ஆத்மா தான், அதே வஸ்து தான். ஏன் இப்ப மாறுறது? அப்ப ஆத்மா இப்போ பிடிக்காத ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. யூயம் வயம் வயம் யூயம் இத்யாதி மதி ராவயோ ஜாத மதுரா ஏன யூயம் யூயம் வயம் வல் அப்படின்னு ஆந்திரி ஒரு ஸ்லோகத்தை பிரத்யேக. நீங்க வேற இல்லை, நான் வேற இல்லை, நீ தான் நான் தான். அப்படி ஒத்துமையா இருந்துட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சு, நீயா போயிட்டு நான் நானா போயிட்டேன், திருப்பி போயிட்டோமே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கறது. யூயம் யூயம் பயம் பயம் அப்படின்னா இது நமக்கு என்ன காண்பிக்கிறதுனா, ஒரு சமயத்துல ரொம்ப பிரீதியா இருக்கிற விஷயம் கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அது ரொம்ப பிடிக்காத விஷயமா மாறிடுறது. ஏன் இப்படி மாறுறதுன்னு கேட்டா, அந்த விஷயத்தை பத்தின நம்ம மனசுல இருக்கக்கூடிய விருத்திகள், எண்ணங்கள், அந்த விருத்திகள் மூலமாகத்தான் விருத்தியோட சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல நம்ம ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிறது. தப்பான அபிப்பிராயம் நம்ம மனசுல இருந்ததுன்னா ஒரு விஷயத்தை பத்தி, அப்போ நம்ம சைத்தன்யத்துடைய ஆனந்தாம்சம் அங்க அபிவிருத்தி ஆகிறது. ஆகையாக அது பிடிக்காம
ஆனந்தாம்சம் எப்போ அபிவிருத்தி ஆகுதோ அப்பதான் அது பிடிச்சதா இருக்கு. ரொம்ப மோசமான வஸ்துவா இருக்கு, நிஜமா பார்த்தா ஒரு குணமும் இல்லை, மோசம் ரொம்ப லாய்க்கல, ஆனா நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்பனா என்ன ஆச்சு, இந்த அந்தஸ்கரணம் இருக்கு, இதனுடைய விற்த்திகள் மூலமாகத்தான் சைத்தன்யத்தினுடைய ஆனந்தாம்சம் வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னு ஒரு போட்டு மனசுல விற்த்தி இருக்கு, அதுல வித்தியாசம் வரும். ஏற்கனவே இருந்தது, இப்போ இருந்தது, அப்புறமா வருது, அது நிச்சயமா வித்தியாசம் வரும். ஒரே மாதிரிதான் இருக்கணும் கிடையாது. அதனாலதான் சுகம் துக்கங்கிறது மாறிட்டு இருக்கு, ஆத்மஸ்வரூபம் மாறினதுனால இல்லை. அவன் இந்த விஷயத்தை மைத்ரேயிக்கு சொல்லி கொடுத்தா அப்ப ஆனந்த ஸ்வரூபம், நிஜமான ஆனந்தம் எதுன்னு கேட்ட ஆத்மா எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கு. நிஜ ஆனந்தம் இல்லை, இதுதான் ஆனந்தம். இதுதான் ஆனந்தம்னு தெரிஞ்சுடுச்சுன்னா அப்போ மற்றது ஆனந்தம் இல்லைங்கிறது தெரிஞ்சுடுச்சுன்னா இப்போ மற்ற விஷயத்துல வைராக்கியம் வருமா வராது. ஏன்னா நம்மளுடைய மனசு எங்கடா ஆனந்தம் கிடைக்கும், நம்மளுடைய சொந்த ஆனந்தத்தை மறைஞ்சு ஆத்மா அதை மறைஞ்சு இருக்கிறதுனால இது மறந்து வேற எங்கடா ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு தேடித்தானே போயிட்டு எங்க கிடைக்குமோ அங்க கிடைக்குமான்னு பார்த்து அந்த ராகத்துல அங்கங்க போயிடும். எங்கேயுமே போக வேண்டாம், இங்கதான் அந்த ஆனந்த வரைக்கு வெளியில இல்லைங்கிறத புரிய வச்சுட்டாரு. அப்ப மனசு எங்கேயும் போகாதீங்க. இதுதான் வைராக்கியத்தினுடைய பரமகாட்டம். வைராக்கியம் எதுக்காக தேவைப்படுறது, ஆத்மஞானம் கழிக்கிறதுக்காக. அப்ப வைராக்கியம் இல்லாட்டா இவருடைய மனசு வெளியில போட்டு ஆத்மஞானம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இந்த வைராக்கியமானது ஆத்மஞான சாஃபல்யத்துக்கு. ஆக அந்த வைராக்கியம் வரத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா வெளியில இருக்கிற விஷயங்கள் பிரீத்திக்கு விஷயம் இல்லை, ஆத்மா ஒண்ணுதான் பிரீத்திக்கு விஷயம், அதுதான். அதேத பிரேய புத்திரா பிரேயோ வித்தா பிரேயோன்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் யதயமாத்மா. முன்னாடி ஆரம்பிச்சது பிரேயா சொன்னா ரெண்டு பிரியம் வருதுன்னு சொன்னா இதுவும் பிரியம் அதுவும் பிரியம், ஆனா அதோட இது அதிகமா இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லையா, பிரியம் தான். இது ரெண்டுல எது ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்டா அது எது அதிகமான பிரியமோ அது பிரேயா அப்படின்னு சொல்லி சரீர இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. பிரேயோ வித்தா, வித்தா தனம், தனத்தை காட்சி இது அதிகமான பிரியமா. பிரேய புத்திரா, புத்திரனை காட்சிதான் அதிகமானது. இது ஒவ்வொன்றா பிரேயோன்யஸ்மாத் சர்வஸ்மாத், எதெல்லாம் உலகத்துல பிரியமா இருக்கோ அத்தனையும் நீங்க அதுலயும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எது அதிகமான பிரியம் சொன்னா இதுதான் அதிகமான அப்படின்னு உபனிஷத்து ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி அப்படின்னா அது ஆனந்த சொல்லும். இதுதான் ஆனந்த சொல்லுவோம். இதுக்கு அனுகூலமா மனசுக்கு பட்டதுன்னா அது பிரியம், இதுக்கு பிரதிகூலமா பட்டதுன்னு சொன்னா அப்பிரியம். இதுதான் ஆத்மனஸ்துகாமாய உபதேசம் பெற்றார். இந்த உபதேசத்தினால மைத்ரேயிக்கு இந்த ஆத்மஞானத்துக்கு தேவையான அனாத்ம வைராக்கியம் அப்படிங்கிறது சித்தமாகும் அப்படின்னு யாக்கியவர்கள் எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த அனாத்ம விஷயத்துல உள்ள வைராக்கியத்தை சித்தி பண்றதுக்கு ஆத்மாவுதான் ஆனந்தம் சொல்றது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் அதையும் வேதாந்தம் நமக்கு உபயோகப்படுத்தாங்க. எப்படியாவது அதை வெளியில வந்தா போதும் அப்படின்னு இதுவும் மைத்திரை பிராமணத்தை அங்கேயே வரும். அதுல எப்படி சொல்றாருன்னு கேட்டா ஜெகன் மித்யா மித்யான்னு சொல்றோம். பிரபஞ்சத்தை மித்யா பொய்ன்னு இந்த பொய்னு சொல்லி என்னதான் இது இதுதான் இல்லையா, இது பொய்யோ நிஜமோ ஏதோ இருக்கட்டும், இதை போயிட்டு நீ சொல்லிடும் உடனே லாபம். ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக்கூடேன்னு நமக்கு ஒரு மாசம் கேள்வி வரணும். அதுக்கும் இதுதான் பிரயோஜனம். ஏன்னா பொய் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு உடனே அந்த ஆசை நகர்ந்துடும். ரொம்ப ஆசைப்பட்டு இவன் ஒரு ரகத்தம் சிறு ரகத்தை ரொம்ப ஜாஸ்தியா வச்சுருக்கான். ஒரு நாளைக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரகத்தை எங்கேயோ சித்திர ரகம் எதையோ போய் வெளியே நினைச்சுட்டு இத்தனை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. உடனே திட்டிடுவான். ஏன் இந்த 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு அந்த வேலை வந்து அந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியா பார்த்து வச்சிருக்கிறது எல்லாம் ஒரு காலத்துல இது செல்லாது அப்படின்னு நான் உடனே ஒருத்த வேண்டிய திருப்பங்கள்லாம் இப்ப அதை கேள்விப்படுறோம். ஆனா என்னாச்சு, இதைத்தானே அவன் இந்த நாள் பாதுகாத்து வச்சிருக்கா, இப்ப என்ன எழுதி ஆரம்பிச்சா திடீர்னு அப்படின்னு கேட்டா
அதுதான் மித்யா, இவன் மித்யா. அப்ப அந்த விதத்துல லோகத்துல நம்ம சத்தியமாக நல்லதை எதிர்பார்க்கிறோம். நமக்கு வரைக்கும் நமக்கு நல்லதா வரணும்னு எதிர்பார்க்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது வரணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். அதுதான் சாஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய வழி. நமக்கு தான் நல்லது வரணும், மற்ற வாழ்க்கை எதுவானாலும் வரட்டாங்க அப்படின்னு நினைக்கப்படாது. எல்லாருக்கும் நல்லது வரும். அப்ப நல்லதான் நம்ம எதிர்பார்க்கணும். இது சொல்ற சத்தியம்தான் எனக்கு வேணும், பொய் வேண்டாம். அப்ப அப்படி இருக்கும்போது உலகத்தை நான் சத்தியம்னு நினைச்சேன்னா அதுல எனக்கு ராகம் வரும். அது எனக்கு வேணும், எனக்கு உலகம் வேணும் அப்படின்னு. இப்ப உலகத்திலேருந்து இவனை பிரிக்கணும்னு சொன்னா அது பொய்ப்பா, இது சுத்திரகம், உனக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சரிதான். அது தெரிஞ்சா அவன் விட்டுவான். இது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் உண்மையை வேணும்னு எதிர்பார்க்கணும். அது விலகுது, அது அவனுக்கு ஈடுபாடு வரா. இன்னும் தெரியறது. அதனாலதான் இந்த நித்யானித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு சொல்ற இடத்துல இது வைராக்கியத்துக்கு காரணம் ஆகுமா அப்படின்னு ஒரு விசாரம் பண்றாங்க. இந்த நித்தியம், இது அனித்தியம், அதான் இது அழியக்கூடியது, இது அழியாதது அப்படின்னு ஒரு விவேகம் தெரிஞ்சது வந்ததுன்னா உடனே அழியக்கூடியதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு விவேகம் வந்துடும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாமா? முடியவே முடியாது. உலகத்துல அத்தனை பேர் இருக்காவே, அத்தனை பேருக்கும் அவ எதெல்லாம் அனுபவிக்கிறாரோ அந்த உபபோக கரணங்கள், சாதனங்கள் எல்லாமே அழியக்கூடியது தெரிஞ்சதுதான். இதெல்லாம் நிச்சயமா அவிநாசியா இருக்கக்கூடியதுன்னு எவன் நினைச்சிட்டு இருக்காங்க? இவன் ஆசைப்பட்டு எந்த விஷயங்கள்ல ஆசைப்பட்டு இருக்கானோ அந்த விஷயங்கள் தான் அழியக்கூடியதுன்னு தெரியாதவனே இல்லை. ரொம்ப முட்டாளா இருக்கணும். ஆனா சாதாரண விவேகம் வருகிறவனுக்கு எல்லாம் அது அழியக்கூடியதுன்னு நன்னாவே தெரியுது. ஆனா அந்த தெரிஞ்சதுக்காக அப்படின்னு வைராக்கியம் வந்ததோ வரவே பாரு. அப்ப நித்தியா அனித்தியா அஸ்து வஸ்து விவேகம் இப்படி சொன்னா போறல, நித்தியா அனித்தியான்னு சொன்ன விவேகம் போறல, சத்திய மித்யா விவேகம் வச்சிருப்போம் அப்படின்னு. எது நிஜம், எது பொய், அந்த விவேகம் வரும். அந்த விவேகம் வந்தால் அப்ப சத்தியம் தான் எனக்கு வரும், பொய் வரும். அதனால பொய்யில இருந்து இவனுக்கு வைராக்கியம் வரும். அப்ப இந்த விதத்துல பார்த்தோம்னா அனாத்மாவிலேருந்து வைராக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கு உபனிஷத்தை இப்படி ஒரு முறையை சொல்லுது. ஆனா ஆத்மனசு காமாய சர்வம் போத்தி அப்படின்னு இதுதான் ஒண்ணு ஆனந்தம். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது. வெளியில போறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவனை வெளியிலேருந்து விளக்குறது ஒண்ணு. வெளியில நீங்க எது பார்க்கறியோ அது நிஜமே இல்லப்பா, அதுல போய் எதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து இவனை விளக்குறதுங்கிறது இன்னொன்னு. இது ரெண்டுமே இவனுக்கு வைராக்கியத்துக்கு, அனாத்ம விஷயத்துல வைராக்கியம் வரத்துக்காக சொல்லப்பட்டதுங்கிறத நம்ம ஆலோசனை பண்ணிதான் கிடைச்சு. ஆக உபநிஷத்துல இந்த மாதிரி பார்க்கறச்சு ஆத்மாவிலேருந்து வைராக்கியம் வரணுங்கிறதுக்காகத்தான் ஆத்மனஸ்துதாமாய தான் உபதேசம். இன்னும் வச்சுப்போம், அனாத்மாவிலேருந்து வைராக்கியம் வந்தாச்சுன்னா அப்படி இவன் என்ன பண்ணலாம்? ஆத்மாவாயே திருஷ்டவிதா. இப்பதான் யோகிதை வந்தாச்சுன்னா உடனே இப்ப சிரவணம், வேதாந்த சிரவணம் பாரதி சௌபத்யா மத்பத்யா இந்த உபதேசம் பண்ண. ஆக இந்த ஆத்மஸ்துதாமாய சர்வத்தி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை நாம விசாரிச்சு பார்த்தோமானா இதுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷமான அம்சம் பாக்கிய விஷயத்திலிருந்து இவனை வெளியில கொண்டு வரலாம், வெளி விஷயத்திலிருந்து வெளியில கொண்டு வரலாம். அதுல இருந்து இவனுக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்துறதா லட்சுமணனுக்குன்னு தெரியுது. வெளியில இருக்கிறது பிரியமா பிரியமானது விஷயம் இல்லை, ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம், வெளியில எதுவும் இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக வைராக்கியத்துக்காக இந்த உபதேசம் பண்ணப்படுறது சாஸ்திர சொல்ற. யோக விவகாரத்துல நம்ம சுவார்த்தமாக பிரவருத்தி பண்ணும்போது எல்லாம் ஆத்மசுகமாக லோக சில பேர் பேசுறாங்க. அதான் இல்லைன்னு சொல்ல, அதற்கா இருக்கு. ஆனா உபனிஷத்து அதுக்காக ஆத்மசுகமா அப்படின்னு சொல்ல, அதை நம்ம மனத்தை சுவார்த்தமாக தான் எல்லா பிரவருத்தியும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையா இருக்கலாம். ஆனா சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும் போது சுவார்த்தமானா எல்லா பிரவருத்தியும் ஏற்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சாஸ்திரமானது மனுஷனுக்கு அவன் இருக்கிற நிலையிலேயே இன்னும் உத்தமமான நிலைக்கு கொண்டு போகக்கூடியதான சாஸ்திரம்.
அதனாலதான் அது சாஸ்திரம் பேரு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய பிரவருத்திய சுவாவத்தாக வரக்கூடிய பிரவருத்திய சாஸ்திரமானது என்ன பண்ணணும்னு சொன்னா அதை வந்து மேல நோக்கி மேல் கொட்ட போகிறதுக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கணுங்கிற வழியை காட்டுறதுக்காக அதை அமைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி பண்ற பிரவருத்தி வந்து தப்பு அப்படின்னு மொத்தமா சொல்லிட்டு போறதுக்காக இல்லை. அதனால ஆத்மனஸ்துகாமாய இப்படி ஒரு தாற்பயம் இருந்தாலும் யோக விவகாரத்துல நாம வந்து ஆத்மார்த்தம் இந்த மாதிரிதான் பண்ணிடணும். இன்னொன்று கூட ஒரு இது இருக்கு. நம்ம லோகத்துல நம்ம பேச்சு வழக்குல சப்தார்த்தத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இல்லையா, அதுவும் ஆத்மார்த்தமா இருந்திருக்கா அப்படின்னு நம்ம தமிழ்ல விவகாரம் பண்ணோம்னா வசதியா தெரியும் இல்லையா. அது ஆத்மார்த்தங்கிற பதத்தை ஸ்தானத்துல சுவார்த்தம் அப்படின்னு சொன்னா உடனே அது தப்பு மாதிரி தெரியும். இந்த சப்தத்துல ஒரு வித்தியாசம், சுவார்த்தம்னு சொன்னாலுமே ஆத்மார்த்தம்னு சொன்னாலும் ஒண்ணுயா. அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு விதம் லோகத்துல நிறைய கேட்டு சப்தத்துடைய அர்த்தங்கள்லாம் நமக்கு மாறி போயிடுச்சோம். அதனால அந்த தனியில அது சுவார்த்தம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ தவறான விஷயம் மாதிரியும், ஆத்மார்த்தம்னு சொன்னா வசதியாகும். அதுதான் விவகாரம். அதை வந்து நம்ம பெரிய தாற்பயம். ஆக பண்ணக்கூடிய காரியங்கள் நம்ம நல்ல காரியங்கள் சாஸ்திரம் காமிச்ச வெளியில போகணும். அந்த விதத்துல அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு பண்ணணும். பண்ணினோம்னா அது மூலமாக க்ஷேமம். அவ்வளவுதான் நம்ம இப்படியாக இந்த ஆத்மனஸ்துதாக சர்வமுறையும் கவர்த்திங்கிறது அப்புறங்கள்ல அங்கங்க பார்த்து என்ன அதை சேர்த்து குறிச்சு பார்த்தா வித்தியாசம் கிடைக்கும். தெரிஞ்சவர்கள் சொல்ல இந்த மணியா மணியா இதான் தெளிவாக கேட்டு எவ்வளவு இருந்தாலும் அதை இவ்வளவு சிறப்பையா இருந்து கேட்டதை அனுபவத்தோடு சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரோட நான் அநேக தடவை பார்த்துருக்கேன். அவரோட பிரவச்சனம் கேட்டிருக்கேன், பண்ணிருக்கேன். சாஸ்தி அவரோட பழக்கமானதுக்கு மூல காரணம் சாஸ்திரி தான். நான் இங்க வந்த சமயத்துல அவர் இங்க மெட்ராஸ்ல எப்போ பிரவச்சனங்கள் நடக்கணும் ஒரு விடாம போவேன். அவர் மாத்திரம் என்னையும் கூட. அதனாலதான் எனக்கு அவரோட ஒரு சம்பர்க்கம் ஏற்பட்டது. அவருடைய பிரவச்சனத்துல ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். நிஜமாவே அதாவது உபனிஷத்து சொல்லுவார், ஒரு 2 நிமிஷம் தான் பொழுது பண்ணிட்டேன். நியாயமாத்மா பிரவச்சன சொல்லுவேன். அதே அனன்ய புரோக்தியே கதிரத்திரனா இந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்றவன் அவன் வந்து வாயால உபதேசம் பண்ணினான்னு சொன்னா, ஒரு புத்தியால உபதேசம் பண்ணான்னு சொன்னா அது புரியவே புரியாது. அங்க வந்து ஆளுக்காக ஒவ்வொரு நிமிஷம் அவ புரிஞ்சுட்டு வேற விதமா பண்ணிருக்கான். ஆனா அனன்ய புரோக்தி அந்த ஆத்மஸ்வரூபமாகவே தான் ஆட்சி அதை இன்னொருத்தருக்கு போதிச்சான்னு சொன்னா அப்போ புரியாம இருக்காது. இதுதான் வேற வழி. நாங்க வேற இடத்தையும் உபரிஷத்தை காமிச்சு இந்த இந்திரன் பிரகர்த்தனன் அவளுடைய ஒரு சுமாரம். பிரகர்த்தனன் அப்படிங்கிற இந்த ராஜா இந்திரனுக்கு தேவேந்திரனுக்கு சகாயம் பண்றதுக்காக அந்த யுத்தத்துக்காக அதை போயிட்டாங்க. சகாயம் பண்ணி எல்லாம் யுத்தம் பண்ணி எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாச்சு. இப்ப இந்திரன் வந்து பிரகர்த்தனன் கிட்ட என்ன வேணுமோ கேளு, நான் ரொம்ப சந்தோஷமா வரம் கொடுக்குறேன். என்னன்னு அவன் வந்து சொல்றான், நாம ஏதாவது அசக்தமான கேட்டு வரக்கூடாதுக்காக என்பம் மனுஷாய ஹித தமம் மன்னியதே. மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹிதம். ஹிதம்னா ஹிதத்தை இதுவே கிடையாது. அப்படிப்பட்ட ஹிதம் எதுவோ அதை நீயே கொடுன்னு கேட்டான். எனக்கு கேட்க தெரியாது, நீதான் கொடுக்கணும். அப்போ இந்திரன் மாமேவ உபாயாவிதான். அப்போ மாமேவ விஜானின்னு சொல்றது நீயே சொல்றேன். இதை வந்து சாஸ்திர திருஷ்டின்னு தான் சொல்றது. சாஸ்திர திருஷ்டியோ வாமதேவோ நான் என்ன நினைக்கிறேன், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லலாமோ. நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னா இவனால புரிஞ்சுக்க முடியாது. இவன் பிரம்மமாக யாய் அனன்ய புரோக்தி தானே பிரம்மமாக இருந்து என்ன தெரிஞ்சு ஒரு பிரம்மத்தையே நேரடியாக அவன் கேட்கறதுதான் அந்த பிரம்மம் என்ன செஞ்சிருப்பான், என்ன தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லு. பிரம்மச்சாரம் தான் உனக்கு எல்லாத்தையும் விட முக்கியமானது, அதுதான் ஹிதம் அப்படின்னு சொல்றத
இப்போ யார் கேட்கறான், நேரத்துல முந்தைய கேட்கறான். கேட்டா என்ன தெரிஞ்சுக்கணும் தான் நினைச்சுக்கணும். அப்ப இந்த இந்திரன் தானே அந்த பிரம்மமாக இருந்துட்டு பிரம்மமா இருந்துட்டு பேசுறான். அவங்க என்ன தெரியும், இந்திரன் தெரிஞ்சுக்கணும் இந்த அர்த்தம் கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கோதா, ஆனா அவன் பிரம்மமா ஆகி உபதேசம் பண்றதுக்கு காரணம் அனன்ய புரோக்தமான அவனே பிரம்மமாக ஆகி உபதேசம் பண்ணினா நிச்சயமா அவன் முடியும். அதுதான் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி சார்ந்து பல விஷயங்கள் சரிமா அனுபவிச்சிருக்கேன். அவங்களுடைய பரிணாமமாக ஒரு என்டோமெண்ட் நிகழ்ச்சியில எனக்கு ஒரு அவகாசம் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதத்தை பிரகடனம் பண்ணிட்டு இதோட போச்சு.